என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சரி, நீ செய்கின்ற செயல்களும் சரி, நிச்சயமாக உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ கஷ்டங்கள் மன உளைச்சலை கொடுக்கிறது. இருந்தாலும் நடுவில் என்னையும் தேடி வந்து நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதில் உனக்கு ஒரு உண்மையான தெளிவு இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த அப்பனை தேடி நீ வரவில்லை, நான் தான் என்னை தேடி வர வைத்திருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நான் தான் உன்னை என்னுடைய குழந்தையாக தேர்ந்தெடுக்கிறேன். அதை நீ புரிந்து கொள். அப்பனிற்கு உன் மீது இருக்கின்ற அன்பினை உணர்ந்து கொண்டு என்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உண்மையான அன்போடு என்னை வணங்கி வருகின்ற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் எப்பொழுதுமே விரும்புகின்றேன். இப்பொழுது உன்னுடைய அன்பின் மீது எனக்கு அத்தனை திருப்தி. என் பிள்ளையே, எத்தனை வேலைகளை எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து விட்டு இந்த அப்பனை வணங்க வேண்டும் என்று ஓடோடி வந்து நிற்கின்றாய் அல்லவா? இந்த கருப்பனை வணங்கினால்தான் உன் மனதிற்கு நிம்மதி என்று நினைக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் சென்று விடுவேனா என்ன? நிச்சயமாக என் குழந்தைக்கு என்ன வேண்டும், என் பிள்ளைக்கு என்ன தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டும் அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அப்பனே, நீயே சிந்தித்தால் எனக்கு எப்பொழுது நடப்பது என்று என் பிள்ளை கேட்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, சிந்தனை என்றால் என்ன தெரியுமா? இது என் பிள்ளைக்கு சரிதானா? என் குழந்தைக்கு நான் இதை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை நான் சரியாக யோசிக்க வேண்டுமல்லவா? உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நீ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னொரு வேலை வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதை என் முன்னால் வைத்து, அப்பனே இதை நான் செய்யட்டுமா என்று கேட்டால், இது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் உன்னை செய்யாதே என்றும் உடனே என்னால் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு உண்மையாகவே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த வேலைதான் சரியானது. இல்லை, இதை விட்டு அடுத்த வேலைக்கு செல்லும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை இதைவிட அது மோசமானதாக இருந்து விட்டால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் மீண்டும் திரும்ப இதற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே. அப்படியானால் எல்லாவித சூழ்நிலையிலும் இருந்து யோசித்து விட்டுதான் உனக்கு பதிலை சொல்ல முடியும். இதனால்தான் காலதாமதங்கள் ஆகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழிலில் மட்டுமல்ல என் தங்கமே, உன்னுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையே, உன் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் உனக்கு முடிவுகளை எடுப்பதற்கு தயக்கம் வந்தாலும் அந்த விஷயத்திற்கு பின்னால் இந்த கருப்பன் காட்டுகின்ற தாமதத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நீ செய்த காரியங்களுக்கு நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும். ஒரு நாளும் இதற்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடாது. எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற அத்தனை காரணங்களும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் என்னை கண்டாலும் அன்புடன் அழைக்கின்ற என் குழந்தை, உனக்கு நான் என்னை காணும் பொழுதெல்லாம் உன் கண்களில் ததும்புகின்ற கண்ணீரை நான் துடைப்பேன் என்பதை மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, நான் உன் மீது கொண்ட அன்பிற்கும் நீ என் மீது காட்டுகின்ற பக்திக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தக்க நேரத்தில் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நான் சரியாக்கி கொடுப்பேன். எதற்கும் அஞ்சாமல் நீ இரு. யார் உன்னை பயமுறுத்தினாலும் சரி, யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் சரி, அவர்களுக்கான சரியான தண்டனையை நான் தக்க நேரத்தில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ என்னை நினைத்து செய்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் என் மனதை குளிர வைக்கிறது. இந்த அப்பனின் வாக்கினை நீ எப்பொழுது கேட்டாலும் சரி,
உன்னுடைய வேண்டுதல்களை உன் அப்பன் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, நாளை உனக்கு தொடங்குகின்ற விடியல் நிச்சயமாக மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதனால் நாளைய விடியலை எதிர்கொள்ளும் போது, என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த நீரில் நீ குளிக்க வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் அப்பன் உன்னை கல்லுப்பினை போட்டு குளிக்கச் சொல்லி இருக்கின்றேன். அதையும் இப்பொழுது நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றாய். அதை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ செய்யாவிட்டாலும் சில நல்ல நாட்களுக்கு பிறகு இதுபோன்று செய்யும் பொழுது, உன் மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதுபோன்று நீ செய்தால் உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, வேப்பிலையை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த நீரில் நீ குளிக்க வேண்டும். அது முடியாத பட்சத்தில் பன்னீர் கலந்த நீரில் நீ குளிக்க வேண்டும். உனக்கு நிச்சயமாக நான் சொல்ல வருகின்ற விஷயம் எதற்காகவென்று புரியும். என் தங்கமே, நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு புது உற்சாகம் பிறக்கும். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு தனி தெம்பு கிடைக்கும். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக நீ வேப்பிலை கலந்த நீரில் குளிக்கும்போது உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த ஆறுதல் கொடுக்கும். அப்பனே, வேப்பிலையும் மஞ்சளும் கலந்து குளிக்கலாமா என்று நீ கேட்பாயானால், என் பிள்ளையே, பெண்கள் மஞ்சள் கலந்த நீரில் குளிக்கலாம். ஆண் பிள்ளைகள் வெளியில் வேலைக்கு எல்லாம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் மஞ்சள் போட்டு குளித்தால் உடலில் மஞ்சள் நிறம் ஒட்டி கொள்ளும். எனவே ஆண்கள் வேப்பிலையை மட்டும் கலந்த நீரில் குளித்தால் போதும். அப்படி இல்லை என்றால் பன்னீர் கலந்த நீரில் குளித்தால் மிகவும் நல்லது. எது உனக்கு வாய்ப்பாக அமைகின்றதோ அதில் என் பிள்ளை நீ குளிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் பன்னீரில் கலந்து குளித்தால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் வெகுவாக நீங்கும். அதாவது தன்னுடைய துணைக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற மனதில் பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதற்கெல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் நடைபெற்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் இனிமேல் சேர்ந்து வாழ வேண்டாம், பிரிந்து விடுவோம் என்று நினைக்கிறவர்களுக்கு இது போன்ற பன்னீர் கலந்த நீரில் தினம் தினம் குளிக்கும் பொழுது நிச்சயமாக மனதிற்குள் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிடும். நாம் எதற்காக வாழ்கின்றோம், ஏன் வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெரிந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நிச்சயமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இந்த ஆசையோடு ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கும் பொழுது பிரச்சனைகள் எதுவும் இல்லாத சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, வேப்பிள்ளை கலந்த நீரில் குளிக்கும்போது உடலில் ஏதேனும் கிருமிகள் இருந்தால் கூட அது எல்லாம் அழிந்து போகும். இப்பொழுது கிருமிகள் அதிகமாக நடமாடக்கூடிய காலம் அல்லவா இருக்கிறது. வெப்ப காலத்தில் இவையெல்லாம் இருக்கும் பொழுது இதில் நீ குளித்தால் போதும், உன்னுடைய உடலில் எந்த நோய் கிருமிகளும் தாக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள். இதற்கு வேப்பிலை மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். என் தங்கமே, இரண்டில் எது உனக்கு வசமோ, எது உனக்கு தேவைப்படுகின்றதோ அதை போட்டு நீ குளித்து விட்டால் போதும். நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ செய்த பூஜைகள் மட்டுமல்ல, ஏற்கனவே மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் வைத்து கொண்டுதான் நீ இந்த தெய்வத்தை நாடி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் என் பிள்ளையே, நீ சரியான முறையில் எல்லா தீர்வுகளையும் காண விரும்ப வேண்டும். ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக தொடங்கும் பொழுது இன்று இரவு ஏற்கனவே உன் மனதிற்குள் சில அமைதி பிறந்திருக்கும். ஏனென்றால் அப்பனிற்கு உகந்த நாளில் அப்பனின் வாக்கினை நீ கேட்டிருக்கின்றாய். அப்பன் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் என்பது உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னிடத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு என் பிள்ளையே, நீ விடியலை தொடங்குகின்ற பொழுது நான் சொல்கின்ற இந்த நீரில் நீ குளித்து விட்டு அதை தொடங்கினால் போதும், உனக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் பிறந்துவிடும். நாம் நல்ல உடல்நிலையோடு இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும்.
நல்லதை செய்ய வேண்டும், இன்று நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களின் மீது முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் நாம் நம்பி இருக்கின்றோம் என்பதில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் உண்மையாகவே இந்த நீர் மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும் என்றுதான் நம்ப வேண்டும். அப்பன் இதை சொல்லி இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டு சில தடங்கல்கள், சில மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும். அவையெல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்க போகிறது என்பதை நம்பிக்கையோடு இருந்து இந்த செயலை நீ செய்ய வேண்டும். எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பது கிடையாது. தோல்வி வருவது போல ஒரு தோற்றம்தான் வருமையை தவிர வெற்றி என்றென்றைக்கும் உனக்கு உறுதியானது மாறும். என் தங்க பிள்ளையே, எதை செய்வதாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை கேள். ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது. எத்தனை யோகாசனங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழக்க வேண்டும். அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இப்புவியில் இல்லை. என் குழந்தையே, நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்ந்து செய்தால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்கத் தொடங்கிவிடும். உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய மனபலத்தில் பலம் இன்றைய நிலையை வைத்து எப்படி இருக்கிறது என்று. நீ இன்றைய சூழ்நிலையை கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே. நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம். என் பிள்ளையே, உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்து விட்டால் பிறகு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. அவர்கள் உன் துன்பத்தை கண்டு இன்பம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் மட்டுமே சொல். இந்த அப்பன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிக் கொடுப்பேன். நீ நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நிச்சயமாக என் குழந்தையே, நீ மன மகிழ்ச்சியோடு தான் அதை எதிர்கொள்வாய். உன் அப்பன் நானும் உன்னிடத்தில் இருந்து உன்னை காக்கப் போகிறேன். என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது. நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் பெற்று கொடுக்கும். அதற்கு நானே பொறுப்பு. உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது,
என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும்
உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.